ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஆல்ரெடி வேர்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய வேர்டுக்கு எது ரொம்ப ஸ்டாண்டர்டான வேர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு ஃபில்லர்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய செகண்ட் பார்ட் தான் இது, ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? எலாபரேட். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இப்போ ரெடியூஸ் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்டாண்டர்டான வேர்டு என்ன அப்படின்னா மிட்டிகேட், ஓகேவா? ரெடியூஸ் அப்படிங்கிறதுக்கு மிட்டிகேட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஈஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எலிவியேட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஈஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு, சுலபமாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லலாம் எலிவியேட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் மோசமாக்குறது, வேர்சன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்ரவேட் அப்படின்னு சொல்லலாம். வேர்சன் இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் மோசமாக்குறதுக்கு we can use aggravate அப்படிங்கிற ஒரு வேர்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரா அவுட். ட்ரா அவுட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எலிசிட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம சொல்லலாம், ஓகேவா? அடுத்து புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றோம், உருவாக்குறோம் அப்படின்னா அந்த கிரியேட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ஜென்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ஜென்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வேர்ஸ், ஒரு விஷயத்த ரொம்ப வேர்ஸ் ஆக்குறத வந்து அக்ரவேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸாஜரேட், ஓகேவா? ஸோ எக்ஸார்பேட் அப்படின்னாலும் எக்ஸாஜரேட் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். அக்ரவேட், எக்ஸாஜரேட், எக்ஸார்பேட், எக்ஸாசர்பேட், ஓகேவா? ஸோ எல்லாமே எனக்கு என்னதுன்னா சேம் மீனிங் தான். ஸோ அக்ரவேட், எக்ஸாசர்பேட், எக்ஸாஜரேட், ஓகேவா? ஸோ இது எல்லாமே மேக் சம்திங் வெரி வேர்ஸ்ட். அடுத்து ஒரு விஷயத்த என்ன கொஞ்சம் ரொம்ப ஈஸியா ஆக்குறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஈஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எலிவியேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டேட், ஃபெசிலிட்டேட், ஓகேவா? ஸோ ஃபெசிலிட்டேட். அடுத்து புட் இன்டு எஃபெக்ட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த லாவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? புட் இன்டு எஃபெக்ட். அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட், ஓகேவா? இம்ப்ளிமெண்ட். நடைமுறைக்கு ஒரு விஷயத்த கொண்டு வரதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புட் இன்டு எஃபெக்ட், தட் இஸ் இம்ப்ளிமெண்ட், ஓகேவா? அடுத்து எக்ஸ்பெக்ட். ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஆன்டிசிபேட், ஓகேவா? எதிர்பார்க்கிறது அப்படிங்கறத வந்து ஸ்டாண்டர்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன்டிசிபேட், ஆன்டிசிபேட். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் ஸ்டில் அதை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணனா பெர்சவியர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ பெர்சவியர். அடுத்து ஒரு இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா ரெப்யூடியேட் அப்படின்னு சொல்லலாம். ரிஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ரெப்யூடியேட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க டேக் பேக், பின் வாங்கிடுறது, திருப்பி வாங்கிடுறது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த ரீன்னு சொல்லி வந்தாலே அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ டேக் பேக் அப்படிங்கிறப்போ ரீட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு விஷயத்த ரொம்ப பக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்ச் பண்றோம் அப்படின்னா எக்ஸாமின் க்ளோஸ்லி. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா ஸ்க்ரூட்டினைஸ், ஓகேவா? ஸ்க்ரூட்டினைஸ். அடுத்து முடிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எண்டு. அதை ஸ்டாண்டர்டா சொல்லணும் அப்படின்னா டெர்மினேட். இது நமக்கு கன்ஃபார்ம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான். அடுத்து பாருங்க கன்ஃபார்ம் பண்றது. இது ஆமாவா இல்லையான்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும்? நம்ம வேலிடேட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அடுத்து இல்லஸ்ட்ரேட். இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா எக்ஸாம்பிள். அப்போ அதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா எக்ஸாம்பிளிஃபை, ஓகேவா? இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா தட்ஸ் எக்ஸாம்பிள். அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளிஃபை அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 20 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, இப்போ ஒரு 17 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ 2 நாள்ல மட்டும் நம்ம 37 பேசிக் வர்சஸ் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஒரு விஷயத்த ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றத வந்து எலாபரேட் அப்படின்னு சொல்லலாம். ரெடியூஸ் அப்படின்னா மிட்டிகேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஈஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எலிவியேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேர்சன், இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் மோசமாக்குது அப்படின்னா அக்ரவேட், எக்ஸாஜரேட், எக்ஸார்பேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரா அவுட். ஈஸ் வந்து எலிவியேட்டா இன்னொரு வேர்டுமே நம்ம பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறத ஈஸி ஆக்குறத வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் அப்படிங்கிற வேர்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரா அவுட். ட்ரா அவுட் அப்படின்னா எலிசிட் அப்படின்னு சொல்லலாம்.
கிரியேட் அப்படின்னா என்ஜெண்டர், கிரியேட் என்ஜெண்டர். மேக் வேர்ஸ் அப்படின்னா எக்ஸாசர்பேட், எக்ஸாஜுரேட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எலிவியேட் அப்படின்னு சொல்லலாம். மேக் ஈஸியர் அப்படின்னா ஃபெலிசிட்டேட், இல்லை அப்படின்னா எலிவியேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, திருப்பி இன்னொரு இடத்துல வேற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா திருப்பி அதை சொல்லி பாருங்க. திருப்பி நம்ம சொல்லி பார்க்குறப்ப தான் அந்த வார்த்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட்ல வந்து சேவ் ஆகும். புட் இன் டு எஃபெக்ட் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் அப்படின்னா ஆன்டிசிபேட். கண்டினியூ டெஸ்பைட் டிஃபிகல்ட்டி, கஷ்டமா இருந்த பட்சத்திலும் அதை தொடர்ந்து செய்யறத வந்து பெர்சிவியர் அப்படின்னு சொல்லலாம். ரிஜெக்ட் அப்படின்னா ரெப்புடியேட், ரிஜெக்ட் அப்படின்னா ரெப்புடியேட். டேக் பேக் அப்படின்னா ரீட்ராக்ட், டேக் பேக் அப்படின்னா ரீட்ராக்ட். எக்ஸாமின் க்ளோஸ்லி அப்படின்னா ஸ்க்ரூட்டினைஸ், எக்ஸாமின் க்ளோஸ்லி ஸ்க்ரூட்டினைஸ். எண்ட் அப்படின்னா டெர்மினேட். கன்ஃபார்ம் அப்படின்னா வேலிடேட். அண்ட் இல்லஸ்ட்ரேட் அப்படின்னா எக்ஸாம்பிளிஃபை, தட் இஸ் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளிஃபை. ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.